இன்று தளபதி அவர்கள் எங்களின் நீண்ட நாள் கோரிக்கை இல்லை, நீண்ட நாள் கனவு. எங்கள் தளபதி அவர்கள் எங்களோட எண்ண ஓட்டத்தையும் எங்களோட செயல்பாடுகளையும் எங்கள் பெற்றவங்களை மீறி எங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரே காரணத்துக்காக தான் நேரம் காலம் இல்லாமல் தளபதி அவர்கள் பொதுமக்களுக்காகவும் மக்களுக்காகவும் இந்த நிமிஷம் வரைக்கும் உழைச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனால் இந்த ஒரு நாளுங்கிறது வந்து எங்கள் வாழ்க்கையில் வந்து ஜீர்ணிக்க முடியாத ஒரு நாளுங்கிறத வந்து எங்களால் மறக்க முடியாத நாள், நம்ப முடியாத நாள். மீடியாக்களில் அவ்வளோ வர்றப்பெல்லாம் நாங்கள் வந்து சரி தளபதி சொல்லுவார் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி எங்கள் வாழ்நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தளபதி வந்து எங்களை வந்து எங்களோட எண்ண ஓட்டத்தை நீர் ஓட்டம் மாதிரி புரிஞ்சு இன்றைக்கி தளபதி அவர்கள் இன்றைக்கி தளபதி வெற்றி கழகம்ங்கிற அந்த இயக்கத்தை ஒரு கட்சியை ஆரம்பித்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கத்தை வளைச்ச தளபதி அவர்களுக்கும் எங்களை வழிநடத்தி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தளபதி வெற்றி கழகம் தமிழகம் வெற்றி கழகம் என்கிறது எங்கள் தளபதி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து மக்கள் சார்பாகவும் எங்கள் மக்கள் இயக்க நிர்வாகி சார்பாகவும் தளபதி அவர்களுக்கும் எங்கள் மாநில பொதுச்செயலாளர் புஷ்யன் ஆனந்த் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தளபதி இந்த நிமிஷம் விட்ட அறிவிப்புக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. தளபதி எங்களுக்கு என்ன அறிவிப்பு விட்டாலும் திண்டுக்கல்ங்கிற மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மக்கள் இயக்க சொந்தங்களும் எந்த நிமிஷத்திலும் எந்த காரியத்துக்காகவும் தயார் நிலையில இருப்பாங்க என்பதை நான் மனசார தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதிங்கிற அவர் ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் தலைமை நிர்வாகிகளும் சரி மக்கள் இயக்கங்களும் சரி அடிப்படை தொண்டையும் கூட அவர் ஒரு வார்த்தை சொல்லணும், நமக்கு தலைமையிலிருந்து ஒரு அறிவிப்பு வரணும்னு ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் காத்திருக்காங்க. அவர் என்னங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் எப்படி சொன்னாலும் எந்த நிமிஷம் சொன்னாலும் நாங்கள் வந்து அந்த நிமிஷம் எந்த ஒரு வேலை இருந்தாலும் அந்த நொடியவே நாங்கள் செஞ்சு முடிப்போம் என்பதை தெரிந்து கொள்கிறோம். அப்படிதான் எங்க தளபதி எங்களை ஆத்திருக்காரு. இது வரைக்கும் எங்க தளபதி செய்ய சொல்ல நீங்க போய் அன்னதானம் போடுங்க, சேலை கொடுங்க, முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு தளபதி எங்களை பார்க்குற பார்வையும் பார்க்குற எண்ணம் கோட்டங்கள் தான் நாங்கள் இது நாள் வரைக்கும் செஞ்ச செயல்கள் எல்லாருமே அதுக்கான பலன் இன்னைக்கு எங்களுக்கு தளபதி அவர்கள் வழங்கியிருக்கார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி 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 தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம். மீண்டும் ஒருமுறை தளபதியின் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தை அடுத்த ஒரு கடத்திற்கு எடுத்து சென்றும் என்று உங்களால் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி எடுப்பீங்க. 2026 தமிழக வெற்றி கழகம் கையில், 2026 தளபதியின் கையில். தமிழக வெற்றி கழகம் டிவிகே, தளபதி விஜய் கட்சி டிவிகே, தளபதி வெற்றி கழகம் டிவிகே, தளபதி விஜய் கட்சி டிவிகே, டிவிகே வெற்றி கட்சி என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு என்ன நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கீங்க? கட்சி பேர் இன்னைக்கு வந்து கட்சி பேர் அறிவிச்சிருந்தாங்க. நாங்கள் வந்து ஏன்னா பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காரு தளபதி. நீங்கள் வந்து அமைதியான முறையில் எப்பயும் நாங்கள் மக்கள் இருக்கிறத வந்து நாங்கள் எப்பயும் போல ஒரு அமைதியான முறை நடத்திட்டு இருப்போம். நார்மலாக வெடி வெடிச்சு ஸ்வீட் கொடுத்தோம் நிறுத்திக்குவாங்க. இப்போ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோ டிரைவருக்கு அவங்க யூனிஃபார்ம், இந்த பூ விற்கிறவங்களுக்கு, இந்த ரோட்டோரம் இருக்கிறவங்களுக்கு இலவச சேலைகள், ஒரு விலையில்லா சேலைகளை கொடுத்து நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இதே நாங்கள் எப்போவுமே எங்கள் தளபதி சொல்கிறது வந்து எந்த ஒரு காரியம் எங்களுடைய பிறந்தநாளாக இருந்தால் கூட நீங்கள் கேக்கு வெட்டி சால்வை போட்டு அனாவசிய செலவுகளை பண்ணாதீங்க, அந்த காசுக்கு போய் ஏதாவது மக்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு இருக்காரு. இது வந்து நாங்கள் நற்பணி இயக்கமாக இருக்கும்போது சரி, மக்கள் இயக்கம் போது தொடர்ந்து செய்து கொண்டு வந்தோம். இப்போ கட்சி ஆரம்பிச்சு இந்த பணியை நாங்கள் தொய்வு இல்லாமல் செயல்படுவோம். இது அதுக்கப்புறம் வந்து மக்கள் என்ன முடிவு இருக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் நாங்கள் கட்டுப்படுவோம். அண்ணன் சொல்லியிருந்தார் கட்சிக்கு வர போகிறான்ட்டு, ஆனால் இப்போ வந்துட்டார். ரொம்ப அவளோட காத்திருந்தேன், அண்ணன் வருவான்ட்டு. கண்டிப்பாக அந்த வாட்டி வந்துட்டார். ஆனால் மக்களுக்கு நல்லா ஏற்கனவே செஞ்சுன்னு தான் இருக்கும், எவ்வளோ பண்ணின்னு இருக்கோம் தளபதி மக்கள் இயக்கத்துலேருந்து. ஆனால் இப்பயும் மேல் கொண்டு செய்ய ஆசைப்படுறோம். நாங்கள் அண்ணனை வர வச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்வோம். தளபதி தான் நம்ம மூச்சு, தளபதி தான் உயிர். அண்ணன் எல்லாத்தையும் பண்ணுவார், எல்லாம் நல்லாவும் பண்ணுவார். அண்ணன் பேர் டைட்டிலே பெஜாராக வச்சுருக்காரு, தமிழக வெற்றி கழகன்ட்டு. ஆனால் பேர்லேயே வெற்றி இருக்குது. கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். மக்களை ஜெயிக்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக அண்ணன் மக்களுக்கு எல்லாருமே நல்லா செய்வார். கண்டிப்பாக வெற்றி பெறுவோம், கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். எங்களுக்கு திடீர்னு தான் வந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே நிர்வாகிகள் சொல்லி இப்போ 12:30 மணிக்கு தான் அறிவிச்சாங்க. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே தமிழ்நாடு ஃபுல்லாக, எல்லா வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். இனி வருகிற காலங்களில் பொதுமக்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் தளபதி மக்கள் இயக்கம் சார்பாக கண்டிப்பாக செய்வோம். தளபதி மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகமாக இனிமேல் செயல்பட ஆரம்பிச்சிடும். தளபதி அவர்கள் கட்சி இன்று பல நாள் கோரிக்கையை மக்களை நிறைவேற்றி இன்று தளபதி தமிழக வெற்றி கழகம் என்று கட்சி இன்று ஆரம்பித்துள்ளார்கள்.
இது ரொம்ப நாள் எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நாள் ஒரு ஆசை, அது இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. அவர் எப்பவும் போல எப்படி சொல்றது வேற லெவலில் செய்வாப்புல ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. 2026 அண்ணனுக்கு நாங்கள் முதல்வராக போட்டிட்டு இது பண்ணி நாங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கிறோம் அண்ணனை. அதான் எங்களோட இது. இளைஞர்கள்லாம் நாங்கள் எவ்வளோக்கெவ்வளோ இது பண்ணுமோ சப்போர்ட் பண்ணுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக நாங்கள் தளபதி வந்து நாளைய முதல்வர் என்ற இதில் வந்து ஜோசப் விஜய் என்னும் நான் அந்த வார்த்தை சொல்கிற அளவுக்கு நாங்கள் கடுமையாக உழைப்போம். கடுமையாக எப்போவுமே உழைச்சிக்கிட்டே இருப்போம். என்றும் தளபதி, மக்களுக்கு எப்போவுமே தளபதி. ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் எப்படி சொல்றது 1992 எங்கள் அண்ணன் படம் ஆரம்பிக்கும் போது அப்போ யாருமே நினச்சி பார்க்கல இந்த கட்சி ஆரம்பிப்பாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நாளைய தீர்ப்புன்ற ஒரு படத்தை இந்த மூஞ்சிலாம் இது பண்ணுவாப்லையா சொல்லிட்டு எத்தனை விமர்சனம் எத்தனை அவமானங்கள் சொல்லிட்டு கண்டிப்பாக இது பண்ணாப்ல. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு கட்சி துவங்கி கோடி கணக்கில் இளைஞர்களின் தலைவனாக எங்கள் தளபதி நிற்கிறாப்புல. அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த இதில் நான் 8 வயசாக இருக்கும்போது தளபதி ரசிகர் மன்றமாக இருந்தது. அப்புறம் 14 வயசில் நான் மக்கள் இயக்கத்தில் சேர்ந்தேன். இப்போ 24 வயசுல நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்திருக்கேன். இந்த வெற்றி பயணம் எப்பவுமே தொடர்ந்து செய்கிறோம். வி ஃபார் விஜய், வெற்றி தான் எப்பவுமே. அந்த தலைமை தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க தளபதி, வாழ்க தளபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.